ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் 1999 தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஜெனரல் சர்வீஸ். ஆமா, ஃபுல் சர்வீஸ். சோ இந்த ஜெனரல் சர்வீஸ்ல என்னென்ன பண்றோம்னா என்னென்ன கவர் ஆகும்? கண்டிப்பா ஜெனரல் சர்வீஸ்ல ஒரு கிளாசிக் 350 எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு இன்ஜின் ஆயில் கம்ப்ளீட் 2.5 லிட்டர் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம ஆயில் ஃபில்டர் வந்துரும், ஏர் ஃபில்டர் கிளீனிங், ஃப்ரண்ட் வீல் ரிமூவ் பண்ணி பேரிங் கிளீனிங், பேக் வீல் ரிமூவ் பண்ணி பேரிங் கிளீனிங், ஸ்பார்க் பிளக் கிளீனிங், வாட்டர் வாஷ், லூப்ரிகேஷன், பிரேக் பேட்ஸ் கிளீனிங் எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்துரும். எல்லாமே இன்க்ளூடட் 1999ல. பேட் நீங்க மாத்துறீங்க, இப்ப டிஸ்க் நம்ம ஃப்ரண்ட் வீல் ரிமூவ் பண்றப்ப பேட் தேஞ்சு போயிருக்கும். சோ அப்படி பேட் மாத்துறோம்னா அதுல ஜெனரல் சர்வீஸ்ல ஃப்ரீ ஆஃப் லேபர்ல நம்ம அதை மாத்தி கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம இன்ஜின் எதனா பிரிக்கிற மாதிரியோ இல்லைன்னா இன்ஜின் கேஸ் பிரிக்கிற மாதிரி ஃபோர்க்கு பிரிக்கிற மாதிரி வந்தாலும் அதுக்கு மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா வரும். மிச்சபடி ஜெனரல் சர்வீஸ்ல இப்ப பேக் வீல் ரிமூவ் பண்ண பிரேக் ஷூ போயிருக்கும். ஸோ பிரேக் ஷூல நம்ம அதே காஸ்ட்ல நம்ம மாத்தி கொடுத்துடலாம். பிரேக் ஷூ, வீல் ரப்பரு, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம இதுல பண்ணி கொடுத்துடலாம். 1999. ஸோ இப்போ ஐஆர்சிசி போறப்போ 650cc அது மாதிரி போறப்போ ஆயில் வந்து நம்ம சிந்தட்டிக் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சிந்தட்டிக் எக்ஸஸா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது மட்டும் நீங்க எக்ஸஸா பே பண்ணி நீங்க என்ன ஆயில் சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல இன்ஜின் ஆயிலுமே கவர் ஆயிடும். இன்ஜின் ஆயிலுமே கவர் ஆயிடும். ஆமா 2.5 லிட்டர் செமி சிந்தட்டிக். அது வந்து நீங்க மோட்டோல் ஆயில் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னா மோட்டோலும் கொடுத்துடலாம் நம்ம 3000 கிரேட்ல. அப்படி இல்ல எங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல வர லிக்விட் கன் தான் வேணும்னு கேட்டாலும் லிக்விட் கன்னும் நம்ம கொடுத்துடலாம். அந்த 1999க்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அதை மாத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த 8 இயர்ஸா நம்ம அதே சர்வீஸை 1999ல கொடுத்துட்டு 8 வருஷமா அதே